இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு. இயேசு என்னும் பெயரை கேட்டாலே அவரின் அன்பு, அமைதி, மன்னிப்பு என்னும் அனைத்து நற்செய்தி விழுமியங்களும் நம் மனதிலும் சிந்தனையிலும் ஊற்றெடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது செயலில் வெளிப்பட வேண்டிய ஒன்று என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். மேலும் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடாமல் என்றென்றும் நம்மோடு இருக்கும்படி உண்மையின் ஆவியாரை தந்தை நமக்கு தருவார் என்ற வாக்குறுதியையும் வழங்குகின்றார். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் என்று கூறும் புனித பேதுருவின் வார்த்தைகள் நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும் முன் நமது வெளிப்புற செயல்கள் அனைத்தும் நம் உள்ளத்தில் இருக்கும் இறைப்பற்றின் வெளிப்பாடாகவே இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். திருத்தூதர் பணிகள் நூல் சமாரிய மக்கள் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்ததையும், திருத்தூதர்கள் கைகளை வைத்தவுடன் அவர்கள் தூய ஆவியாரை பெற்று கொண்டதையும் விவரிக்கின்றது. பேதுருவின் முதல் திருமுகம் நம்மிடமுள்ள எதிர்நோக்கை குறித்து விளக்கம் கேட்பவர்களுக்கு பணிவோடும் மரியாதையோடும் பதிலளிக்க தயாராக இருக்குமாறு நம்மை தூண்டுகிறது. இந்த திருப்பலியில் தூய ஆவியாரின் அருட்கொடைகளை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழவும், துன்பங்களில் மத்தியிலும் இறைவனின் ஆறுதலை உணரவும் வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். திருப்பலியில் பங்கெடுப்போம். பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரி உள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஆரவார குரல் எழுப்பி முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறியச் செய்யுங்கள். ஆண்டவர் தம் மக்களை மீட்டுவிட்டார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராக இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்களும் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன்.
என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி, ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி, ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 15-18 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள்.
நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறை இன்று அன்னையாம் திருஅவையோடு இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு கடந்த 6 வாரங்களாக நாம் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு செய்தியை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களை திடப்படுத்துகின்றார். அவர்களுக்கு அமைதியை வழங்குவதை, அவர்களோடு உண்பதையெல்லாம் நாம் இந்த கடந்த வார நற்செய்திகளிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாரத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களை திடப்படுத்துகின்ற வார்த்தைகளாக அமைகின்றன. ஆண்டவர் இயேசு அவர்களை விட்டு பிரிகின்ற தருணம். அடுத்த வாரத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழா, அதனைத் தொடர்ந்து தூய ஆவியாரினுடைய வருகை, மூவர் இறைவனுடைய பெருவிழா என்று நாம் கொண்டாடுவதற்கு நாம் தயாரிக்க இந்த வார்த்தைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த கடினமான தருணங்கள், யாரும் இல்லாத ஒரு சூழல், கையறுந்த ஒரு நிலை, நிச்சயமற்ற தருணங்கள், இந்த நேரங்களிலெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையால் நிரப்புகின்றார் என்று இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றன. இத்தகைய தருணங்களிலெல்லாம் நமது நம்பிக்கையை துணிச்சலோடும் முழு மனதோடும் நாம் தூய ஆவியாரினுடைய துணை கொண்டு அறிக்கையிட அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் ஒருபோதும் தனியாக விட்டுவிடப்படுவதில்லை. நம்மோடு துணையாளரான தூய ஆவியானவர் எப்பொழுதும் உடன் இருக்கின்றார், வழி நடத்துகின்றார் என்கின்ற மகிழ்ச்சியோடு இந்த வாரத்தை துவங்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே நமக்கு வழங்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், திருத்தொண்டரான பிலிப்பு நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதுவும் சமாரியாவிற்கு சென்று அங்கே அறிவிக்கின்றார். ஏனெனில் திருத்தொண்டரான ஸ்தேவானினுடைய இறப்புக்கு பிறகு யூத மக்கள், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர்கள் பலரும் சிதறடிக்கப்படுகின்றார்கள். அப்படி அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது, சிதறடிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் நம்பிக்கையை விடவில்லை. அந்த தருணங்களை எல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற அவர்கள் நல்லதொரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வகையிலே திருத்தொண்டரான பிலிப்பு நற்செய்தியை அறிவிக்க சமாரியாவுக்கு செல்கின்றார். அங்கே நற்செய்தியை அறிவிக்கின்றார். அவருடைய வார்த்தையை அந்த சமாரியர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள், கேட்டு அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அங்கே அவர்களிடையே இருக்கின்ற அந்த நோய்களை எல்லாம் அவர் குணப்படுத்துகின்றார், பேய்களை எல்லாம் ஓட்டுகின்றார். அவர்கள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். இருந்தாலும் ஒரு குறை இருக்கின்றது, அவர்கள் தூய ஆவியாரால் நிரப்பப்படவில்லை. எனவே இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை அறிந்த திருத்தூதர்களான பேதுருவும் யோவானும் மீண்டும் அந்த சமாரியாவுக்கு வருகிறார்கள். அவர்கள் மீது தங்கள் கைகளை வைத்து அவர்களை தூய ஆவியாரால் நிரப்புகின்றார்கள். இந்த தூய ஆவியானவர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகில் இருக்கின்ற அனைவருக்குமானவர், பொதுவானவர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சி உற்றார்கள் என்பதை நாம் இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த தூய ஆவியாரால் அவர்கள் நிரப்பப்படுகின்ற பொழுது, நோய்கள் எல்லாம் குணமடைகின்ற பொழுது, பேய்கள் எல்லாம் ஓட்டப்படுகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி நிலவுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போலவே அன்பிற்கினியவர்களே, நாமும் இந்த திருத்தொண்டரான பிலிப்புவை போல நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் செல்கின்ற இடங்களெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பவர்களாகவும், அந்த நற்செய்தியின் வழியாக பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாகவும், அதன் வழியாக நாம் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியை விதைப்பவர்களாகவும் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், திருத்துதரான பேதுரு தன்னுடைய மடலிலே ஒரு புதியதாக கிறிஸ்துவ சமூகத்திற்கு வருகின்ற அந்த மக்களை தேற்றுகின்ற, அவர்களை திடப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது.
உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று அவர் கூறுகின்றார், அறிவுரை வழங்குகின்றார். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள், உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும் என்று கூறுகின்றார். ஆக இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களிடையே ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை சற்று அசைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் உறுதியாக இருங்கள், நம்பிக்கையோடு அவர்களுக்கு பதிலளியுங்கள், பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றி எடுத்து கூறுவதற்கு, ஆண்டவரை பற்றி அந்த அறிவை பிறரோடு பகிர்வதற்கு நாம் துணிச்சலோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை புனித பேதுரு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இறைவார்த்தையின் வழியாக எடுத்து கூறுகின்றார். இத்தகைய தருணங்களில் எல்லாம் நாம் அனைவருமே உறுதியோடு இருக்க வேண்டும், துன்பங்களில் தளராமல் இருக்க வேண்டும். நாம் துன்பங்கள் படுகின்ற பொழுது, அதாவது தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து நாம் துன்புறுவதே மேல் என்று புனித பேதுரு அவர்கள் எடுத்து கூறுகின்றார். எனவே பல தருணங்களிலே இந்த உலகம் நம்மை துன்பங்களிலே நம்மை மூழ்கடிக்கின்ற பொழுது நாம் அந்த துன்பங்களை காட்டிலும் அந்த நன்மை எங்கு பயக்கின்றதோ அதற்காக துன்பப்படுவதே மேல் என்கின்ற ஒரு உறுதியை கொண்ட ஒரு மனநிலை கொண்டவர்களாக நாம் வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறுதி உணவுக்கு பிறகு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து மிக நீண்ட ஒரு உரையை அவர் வழங்குகின்றார். அப்படி வழங்குகின்ற பொழுது அவர்களை திடப்படுத்துகின்றார். தான் அவர்களை விட்டு பிரியக்கூடிய அந்த சூழலிலே அவர்களுக்கு ஒரு உறுதியை தருவதை நாம் பார்க்கின்றோம். வழக்கமாக இந்த பள்ளிகள் ஆரம்பித்த பிறகு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்கின்ற பொழுது, அதுவும் சிறு குழந்தைகளை எல்லாம் அழைத்து சென்று பள்ளிக்கு விட்டு செல்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் அழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அழுது புலம்புவார்கள். அந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துவார்கள். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் உறுதி தருவார்கள், நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை உறுதிப்படுத்துவதை நாம் அவர்களுக்கு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் அவர்களை திடப்படுத்துவதை நாம் பார்ப்போம். அத்தகைய ஒரு சூழல் தான் இந்த சீடர்களுக்கு இருக்கின்றது. அதை ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக கையாளுகின்றார். நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று அவர் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்களின் மூலம் வெளிப்படுத்துங்கள், வெறும் வார்த்தைகளால் அல்ல செயல்களின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கூறுகின்றார். எனவே நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று அறியாதவர்கள் அல்ல. காரணம், உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை தருவேன், தூய ஆவியாரை தருவேன் என்று அவர்களுக்கு ஒரு உறுதியை தருவதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த துணையாளர் யார்? தூய ஆவியானவர். அந்த துணையாளர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மரபிலே 2 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று தேற்றுகிறவர், இன்னொன்று ஆறுதல் அளிப்பவர். அந்த துணையாளர் தேற்றுபவராகவும் ஆறுதல் அளிப்பவராகவும் இருக்கின்றார். நாம் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது தொடக்கத்திலிருந்து, படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து ஆண்டவராகிய கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவராக ஆறுதல் அளிப்பவராக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களை தேற்றுகிறவராக ஆறுதல் அளிப்பவராக இருக்கின்றார். அதே போலவே தூய ஆவியானவரும் உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களை தேற்றுவார் என்கின்ற உறுதியை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தருகின்றார். மேலும் இந்த துணையாளர் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய ரோமை பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த துணையாளர் என்கின்ற வார்த்தைக்கு பரிந்து பேசுபவர், சார்பாக வாதாடுபவர், அருகிருந்து உதவி செய்பவர் என்று பொருள்படுகிறது. ஆக தூய ஆவியானவர் துணையாளரான அவர் நமக்காக பரிந்து பேசுபவராக, நமது சார்பாக வாதாடுபவராக, அருகிலிருந்து நமக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார். இதை நாம் எத்தனை முறை நாம் உணர்ந்திருக்கின்றோம்? பல நேரங்களிலே பல இடங்களுக்கெல்லாம் நாம் சென்று நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மோடு இருக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக நம்முள் இருந்து செயலாற்றுகின்ற இந்த திரு அவையை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவர் மீது நாம் எத்தனை பேர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், அவருடைய பிரசன்னத்தை நம்முள் உணர்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு வாய்ப்பினை தருகின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவரை
இந்த துணையாளரை, நம்மோடு இருப்பவரை நாம் உணர்ந்து கொள்ளவும், நாம் எந்த ஒரு சூழலிலும் கைவிடப்பட்டவர்களாக இல்லை, நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணரவும் நாம் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம் குழப்பமுற்ற நேரங்களில் நமக்கு ஞானமாகவும், ஒரு தேர்வு செய்கின்ற தருணங்களிலே நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும், அச்சம் நிறைந்த சூழல்களிலெல்லாம் நமக்கு தைரியத்தையும் தருபவர் தூய ஆவியானவர். எனவே குழப்பமுற்ற மனநிலையில் இருக்கின்ற பொழுது, ஒரு அழுகையுற்ற ஒரு தருணங்களிலே இருக்கின்ற பொழுது நமக்கு உண்மையான அமைதியை வழங்குபவர் இந்த துணையாளரான தூய ஆவியானவர். எனவே அவரை நான் உண்மையாக நம்புகின்றேனா, ஏற்றுக்கொள்கின்றேனா, இறைவனுடைய ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைக்கு நான் உண்மையாக செவி மடுக்கின்றேனா என்கின்ற ஒரு கேள்விகளை கேட்டு பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பை நம்முடைய செயல்களால் நாம் அறிக்கையிடுவோம். நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் நாம் நற்செய்தியை பறைசாற்றுவோம். அங்கே அவர்களை நம்முடைய வார்த்தைகளால் திடப்படுத்துவோம். அவர்கள் நாம் சந்திக்கின்ற மக்களிலே மகிழ்ச்சியை விதைப்பவர்களாக வாழ்வோம். நம்மோடு இருக்கின்ற தூய ஆவியாரினுடைய துணையை ஒருபோதும் மறவாமல் நாம் உறுதியோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம். அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு கிறிஸ்து காட்டிய அன்பு பாதையில் உலகை வழிநடத்தவும் நற்செய்தியின் ஒளியை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் மக்களிடையே பிரிவினைகளை அகற்றவும், சமாதானத்தையும் நீதியையும் நிலைநாட்டவும், எளியோரின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும் தேவையான ஞானத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு நோய்களாலும் மன அழுத்தங்களாலும் வறுமையாலும் வாடும் மக்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன்
என்ற கிறிஸ்துவின் வாக்குறுதியால் ஆறுதல் பெறவும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் தூய ஆவியாரின் அருங்கொடைகளால் நிரப்பப்பட்டு தீய வழிகளிலிருந்து விலகி கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சமூகத்தின் நற்பிரஜைகளாய் வளர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், ஜெபவீரர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் உமது அன்புக்கு சாட்சிகளாய் திகழவும் தங்களின் வாழ்வாளும் வார்த்தையாலும் கிறிஸ்துவை அறிவித்து நலமோடும் வாழும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியில் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அழைப்பாய் மாமரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பலிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பலிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மின்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தேன். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசி பெற தலைவணங்குவோமாக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப்பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பெற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா, இதயம் மகிழுதம்மா. துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.